நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் எஸ்ஐ வேலு பாதிக்கப்பட்ட பெண் மீது வழக்கு பதிவிட்டு ஒன்னு பெயில் எடுக்கணும், இல்ல ஜெயிலுக்கு போகணும், உன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீ ஒரு அக்யூஸ்ட் என ஆர்கேபேட்டை காவல் நிலைய எஸ்ஐ வேலு பரிமளா என்ற பெண்ணை தொலைபேசியின் மூலம் மிரட்டி பேசியதால் பயத்திலிருந்து பரிமளா இன்று காலை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்து வந்த நிலையில் இங்கும் தனக்கு நியாயம் கிடைக்குமா என்ற கோணத்தில் கையில் வைத்திருந்த மண்ணெண்ணெயை தன் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார். அங்கிருந்த காவலர்கள் அதனை தடுத்து நிறுத்தி அவரை முதலுதவிக்காக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனை கல்லூரிக்கு அழைத்து சென்றனர். அதன் பின்பு பரிமளா அவரது மகன் லோகேஷ் நடந்ததை கூறும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் இப்படியும் காவல் நிலையத்தில் காவலர்கள் செயல்படுகிறார்களா என கேள்வி எழுந்துள்ளது. நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண்ணை கத்தியால் தாக்கிய ராணுவ வீரரின் தந்தை மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சி மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த செங்காட்டனூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தசாமி. மனைவி பரிமளா 39. பரிமளாவுக்கு திருமணம் சீராக அவருடைய தந்தை 50 சென்ட் விவசாய நிலத்தை அவர் பெயருக்கு எழுதி கொடுத்துள்ளார். அத்தகைய நிலத்தை பரிமளாவின் உறவினர்கள் அபகரிக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பரிமளா ஆர்கேபேட்டை வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை புகார் மனு அளித்தும் 7 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நில தகராறு காரணமாக பரிமளா ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் உறவினர் பிச்சாண்டி மீது புகார் அளித்துள்ளார். காவல் நிலையத்தில் புகார் அளித்ததற்கு ஆத்திரமடைந்த ராணுவ வீரரின் தந்தை பிச்சாண்டி பரிமளாவை கத்தியால் வெட்டி தாக்கியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரிமளா அதே காவல் நிலையத்தில் கடந்த மாதம் புகார் கொடுத்தும் ராணுவ வீரரின் தந்தையான பிச்சாண்டி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. நிலத்தை அபகரிப்பு செய்து தாக்குதல் நடத்திய ராணுவ வீரரின் தந்தை மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்ட பெண் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சி மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.